மேடம் ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி தெரியுது. இருக்காதா பின்ன? உங்க தங்கச்சி தான் என்கிட்ட ஜாலியா பேச ஆரம்பிச்சிருச்சா? பாருடா. யோ, நான் அப்படியே தெரியாத மாதிரியே கேட்கறா. நீயும் இதே வீட்டில் தானே இருக்கிறா? பார்க்கலையா என்ன? பார்த்தேன்டி. இருந்தாலும் நீ ஏன் வாயால சொல்லி நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். ஓ, அப்படி வரீங்களா நீங்க? சரி, ரைட்டு, விடுங்க. ஆனா சந்தோஷ், உங்க தங்கச்சி இப்படியே இருக்குமா இல்ல மாறிடுமா? உண்மையிலேயே எனக்கும் தெரியல நந்தினி. ஆனா அவ மாறிடுவாங்கிற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்கு. கண்டிப்பா மாறுவா. சரி, பார்ப்போம். வீட்டில் அடுத்த கல்யாண பேச்சு எடுத்தாங்கன்னு வைங்களேன், அப்போ மணிமேகலையோட நடவடிக்கையை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மணி மாறிட்டாலா இல்லையான்னு. சப்போஸ் அவள் மாறலைன்னு வைங்களேன், ஒரே மேடையில் 2 கல்யாணங்கிறது பிரச்சனையோடு தான் நடக்கும். மாறிட்டான்னா ரொம்பவே சந்தோஷமாக நடக்கும், அவ்வளோதான். அடுத்த கல்யாண வேலை என்ன தெரியுமா நந்தினி? நம்ம பத்திரிக்கை எடுக்க போகிறது தான். நீயும் நானும் அடுத்த வாரம் புதன்கிழமை நிம்மதியாக போய் பத்திரிக்கை எடுத்துட்டு வந்துட்டோன்னு வையேன், மணி மாறிட்டான்னு அர்த்தம். அப்படி நிம்மதி இல்லாமல் ஒரே கடுப்பில் போகணுன்னு வையேன், சத்தியமாக மணி மாறலன்னு அர்த்தம். அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். புதன்கிழமை வரையும் வெயிட் பண்ணு. ஆமாம்ல, குட்டி சாத்தான் குட்டையை குழப்பதா இல்லையாங்கிறது அன்றைக்கி தெரிஞ்சிடும். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, அது வரைக்கும் அவளோட ஜாலியா ஹாப்பியா இரு. இருப்பேனே. சரி, என் தங்கச்சி கூட நீ ஹாப்பியா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்ச நேரம் என் கூட ஜாலியா பேசிட்டு போயேன். ஜாலியாக பேசணுமா? நான் பேசணும். நான் வேணாலும் பேசலாம் நந்தினி. அதான் என்னன்னு சொல்லுங்களேன். ஐயோ, கொஞ்சம் பேசுறியடி. சரி, ஓகே. சூப்பர், கரெக்டான மூட்ல இருக்க. இப்போ நான் சொல்றேன் பாரு. இப்போ நம்ம உடம்புல நிறைய கேலரிஸ் இருக்கும் நந்தினி. இப்போ ஃபுட்டு நிறைய சாப்பிட்றோம்ல, அதுல நிறைய கேலரிஸ் இருக்கும், ஓகேவா? அது குறையணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? வேற என்ன, எக்ஸசைஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா மாங்குன்னு வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்யலாம், ஆக்டிவாக இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் வேலை செய்யணும், இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் உடம்புல இருக்க அந்த கேலரிஸ் எல்லாம் குறையும். எக்ஸாக்ட்லி நந்தினி, டு த பாயிண்ட் பேசுற, ரொம்ப கரெக்டாக பேசுற. ஆனா இப்படியெல்லாம் கஷ்டப்படாமலேயே ஈஸியாக கேலரிஸை கட்டுப்படுத்துறதுக்கு, ஐ மீன் அதை குறைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு தெரியுமா? கஷ்டப்படாமலேயே எப்படிங்க குறையும்? எதனா குருவி லெகியம் வாங்கி சாப்பிடணுமா? குருவி லேகியம்மா? அங்கங்கே உட்காந்து பாட்டிலாக போட்டு வித்துட்டு இருப்பாங்களேங்க. அதான், முட்டி வெளியே 5 லேகியம் சாப்பிடுங்க, அப்புறம் தொண்டை வெளியே 5 லேகியம் சாப்பிடுங்க, இல்லை வாய்ப்பு பிரச்சனையா இது சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்களேங்க. ஏன்டி இப்படியெல்லாம் யோசிக்கிற? லேகியத்தை தவிர வேற எதுவுமே உனக்கு யோசனையில் வரலையா? வரலை, எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்ல முடியும். இதனால தான் உன்னை சின்ன பொண்ணுங்கிற நான். சரி விடு, நானே சொல்கிறேன். இந்த கேலரிஸ் எல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாமல் வேற என்ன பண்ணலாம் தெரியுமா? கப்புள்ஸ், அதாவது நம்மள மாதிரி, அப்புறம் கல்யாணம் ஆனவங்க, இவங்களாலலாம் ஈஸியாக பண்ண முடியும் நந்தினி. இப்படி க்ளோஸாக நின்றுக்கிட்டு இருக்கும்போது சின்னதாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாலே போதும், கேலரிஸ் கம்மியாயிடும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுமா? என்னது? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. நீங்களே சொல்லுங்களா? யோசி ஆண்டி, மூளையை பயன்படுத்து. கொஞ்சம் யோசி. சரி, நான் வேணா க்ளூ தரட்டா? கொடுங்க. அன்னைக்கு நைட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி நாள் நம்ம 2 பேரும் உங்கள் அக்கா வீட்டு மொட்டை மாடியில் நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இன்பிட்வீன் கேப்பில் சின்னதாக ஒன்று, அதான். ஓ ஓ ஓ அதுவா? சரி, குட் நைட்டு. குட் நைட்டா? தூக்கம் வந்துருச்சுங்க. நீங்கள் தனியாக உட்காந்து கேலரிஸ் எப்படி கம்மி பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. நான் போய் தூங்குறேன். மூஞ்ச போகிறனால எங்கள் அப்பாட்டையும் மாட்டி விட்ருவேன். போயிட்டாலே. இவங்கிட்டலாம் இதெல்லாம் சொல்லக்கூடாது, சொல்லாமல் செஞ்சிடணும். ஏற்கனவே 2 முறை அப்படி தான் பண்ணேன். அப்படியே பண்ணியிருக்கலாம். ரொம்ப சுற்றி வளைச்சிட்டேன்னு. சந்தோஷா கை கிட்டினது வாய் கிட்டலையடா. அண்ணா உள்ள வரலாமாண்ணா? உடனே வரானே. அப்ப நந்தினி இவங்கிட்ட விஷயத்த சொல்லியிருப்பா. இப்ப என்ன இவன் கலாய்க்க வந்திருக்கிறான். எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இவனை உள்ள விடக்கூடாது. ராகுல, நீ உள்ள வராதடா, அண்ணன் தூங்க போறேன். வந்துட்டேன். எருமாடு, என்ன சொன்ன உங்ககிட்ட நானு? தூங்க போறேன்னு தானே சொன்னீங்க பிரதர், தூங்கலையே, அப்புறம் என்ன? சரி சொல்லுங்க, கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையும்? இல்லைன்னு சொன்னா நீ நம்ப மாட்ட, ஆமான்னு சொன்னா கிண்டல் பண்ணுவ. சரி, கிண்டல் பண்ணிக்கோ. என்ன ப்ரோ இப்படி ஆயிடுச்சு உன்னாலமா? என்ன ப்ரோ இதுக்கெல்லாம் போயிட்டு பொண்ணுங்க கிட்ட இப்படி எல்லாம் கேட்டு கிடப்பாங்க? காதலிக்கிற பொண்ணு, கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, புச்சுக்குன்னு கொடுத்துட வேண்டியதுதானே? அதை விட்டுட்டு கேலரிஸை கம்மி பண்றது எப்படி தெரியுமோ பாடாத்தனுங்கிறீங்க அதுகிட்ட. டேய், ஒரு முறையாவது பர்மிஷனை வாங்கிட்டு பண்ணலாம்னு நினச்சேன்டா, அவ்வளோதான்டா. ஃபர்ஸ்ட் டைம் கடுப்பில் கொடுத்தேன். 2வது டைம் அவள் அழுதுகிட்டு இருந்தா, சரின்னு ஒரு ஆறுதலுக்காக கொடுத்தேன். 3வது டைம் சரி கொஞ்சம் லவ்லியாக மூடை செட் பண்ணி கொடுக்கலாமேன்னு என்னென்னமோ பேசினேன். அது போட்டுக்கிட்டு போயிடுச்சு. இல்லை, அது புரிஞ்சுக்கிட்டு போயிடுச்சு. புரிஞ்சுக்கிட்டா போயிடுவாளுங்க பிரதர் பொண்ணுங்க. புரிய வைக்கக்கூடாது, புரியுதா? புரியறதுக்கு முன்னாடியே கொடுத்து முடிச்சிடணும். சரிடா விடு, இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேணாம், எனக்கு ரொம்ப ஷையாகுது. இதுக்கேவா? சரி விடுங்க, வயசில் நீங்கள் பெரியவராக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப சின்ன குழந்தை பிரதர். சரி ஓடுங்க, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் எல்லாத்தையும்னா. டேய், வெக்கப்படாதீங்க ப்ரோ. ஒரு தம்பியா அண்ணனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது என் கடமை இல்லையா? அதைத்தானே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியா? சரி, இப்போ நான் போய் தூங்குறேன். குட் நைட். போடா டேய், போடா குட் நைட்டு போ.
டாடா. இருக்கு பையில போடா. ஐயோ கவி பாப்பா இவனை திட்டுச்சுல, அதை வச்சு இவனை கலாய்க்கலான்னு பார்த்தா ஓட்டானே. சரி நாளைக்கு வச்சு கலாய்ப்போம். இன்னைக்கு நாள் ஃபுல்லாக எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சுல. கடைசியாக நைட்டு சப்பாத்தி வைக்கும்போது பிரியாவும் என்கிட்ட நல்லபடியாக பேசிச்சு, அர்ச்சனாக்காவும் என்கிட்ட நல்லபடியாக பேசிச்சு. எனக்கு என்னமோ நந்தினி தான் அவங்க 2 பேர்கிட்டயும் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், மணிக்கிட்ட ஒழுங்காக பேசுங்கன்னு. அதனால தான் 2 பேருமே நந்தினி வந்ததுக்கப்புறமா என்கிட்ட ரொம்பவே நல்லா பேசினாங்க. நந்தினி எனக்கு நல்லது தான் செய்கிறா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன். நான் நானாகவே இருந்தேன். எனக்கு இதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரியெல்லாம் நான் இருந்து எவ்வளோ மாதம் ஆகுதுல்ல. ஆமாம் ஆமாம், அண்ணனோட கல்யாண பேச்சு ஆரம்பித்ததுலேருந்தே நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே நேற்று வரைக்குமே நான் சந்தோஷமாகவே இல்லை. இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன். இந்த மாதிரி தான் நான் முன்னாடி எப்போவுமே இருந்தேன்ல, எல்லா நாளுமே இருந்தேன்ல. இன்னைக்கு ஒரு நாள் என்னோட பழைய வாழ்க்கை எனக்கு திரும்பின மாதிரி இருக்கு. ஆனால் முன்னாடியெல்லாம் நான் தினமுமே அப்படித்தானே இருந்தேன். எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட. பிரச்சனைனா என்னன்னு தெரியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாம எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம்ல அப்பெல்லாம். எந்த ஒரு உணவா இருந்தாலும் நம்ம கண்ணு தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் நம்ம மூக்குல முகர்ந்துக்கிட்டே நம்ம வாயால தின்னோன்னு வையே, நம்ம உடம்புல இருக்க நாவி கமலங்களுக்கும் அந்த உணவு போய் சேரும். நெதே நாபி மலமா? அறிவு கட்டவனே, மலம் இல்லடா நாபி கமலம். அப்படின்னா அது ஒரு பேச்சு வாக்கில் சொல்லுவாங்கடா. என்னடா நீ அதெல்லாம் போய் என்ன என்கிட்ட கேட்டுன்னு கிடக்குற? எனக்கு கொஞ்சம் தெரியாதியா? சரி விடு. நம்ம உடம்புல இருக்கிற நாடி நரம்பு அங்கம் பங்கம் ஜுங்கோ டங்கோன்னு எல்லாத்துக்கும் இந்த உணவு போய் சேரும். போதுமா? இப்போ புரியுற மாதிரி இருக்குது. சரி நம்ம தின்னு ஓண்டி, கண்ணால சாப்பிட்டாச்சு, மூக்கால முகர்ந்தாச்சு, இப்போ வாயால தின்னு ஓண்டி, அதுக்கப்புறம் என்னடி பண்ணணும்? அப்புறம் என்ன, இந்த மீன் தின்னு போட்டு மறுபடியும் தட்டு தூக்கிட்டு போய் நிப்போம். மீனை போடுவாங்கல்ல. போடுவாங்க வா, மூஞ்சிலேயே 4. ஏண்டிய இதுவே நம்ம திருடிட்டு வந்த மீன், இதுல மறுபடியும் போய் தட்டு தூக்கிட்டு போய் நிப்பியா? என்ன தைரியம்டி உனக்கு? சரி விட்டுட்டா, வேற யாருக்காவது கொடுப்பாங்கல்ல, அவங்க தட்டுல இருந்து திருடிட்டு வந்து தின்னுவான். அவ்வளவுதான், எல்லாத்துக்கும் வழி இருக்குதா. இப்ப துண்ணு மீனை. சரிடி. இதுங்களெல்லாம் என் ஃப்ரெண்டு இன்னும் நான் நம்பின்னு இருக்கிறேன் பத்தியா, என்ன செருப்பாலேயே அடிச்சுக்கணும். ஐ நந்தினியே, சீ வெக்கங்கிட்ட நாய்ங்களா, மானங்கிட்ட ஜென்மங்களா, அறிவு கிட்ட எருமைங்களா, எப்படி சட்டியோட உட்காந்து மீனை தின்னுக்கிட்டு இருக்காங்க பாரு. கொஞ்சமாவது சூடு சொரண மானம் ஈனம் ஏதாவது இருக்குதா உங்களுக்குலாம்? ஏண்டி ஹாய் தானே சொன்னேன், அதுக்கு எதுக்கிட்டு இப்படி திட்டுற? பின்ன என்ன விட்டுட்டு மீனை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்ன கூப்பிட்டு ஒரு வாய் கொடுக்கலாம்ல? மீனை திருடணும்னு பிளான் போடும்போது உனக்கும் கொடுக்கணும்னு தாண்டி நினைச்சோம். கொடுத்துருக்க வேண்டியதானே. மீனை திருடினதுக்கு அப்புறம் மறந்துட்டோண்டி. என்ன ஜென்மமா இருப்பீங்களோ நீங்க. சிக் போங்க, நான் போறேன். சரிடி நந்தினி போயிட்டு வா. மணி வாடி நம்ம சாப்பிடுவோம். பாரு இவனை. டேய் நீ எல்லாம், டேய் இது தின்னதுக்கு அப்புறம் உனக்கு வயிறு நல்லா கலக்கி விட்டுட்டு உனக்கு அப்படியே பேதி புடிங்கி நடிக்கொண்டா பாரு, கக்குசே வெடிக்கும். கக்கூசு வெடிக்குமாமே? நான் பார்க்காத கக்கூசா. சே இப்போதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டே மணி வாடி தின்னுவான். ராகுல, கக்கூசு வெடிக்கணும்னு என்ன அர்த்தம்? இப்ப அது அவசியமா நான் சொல்லியே ஆகணுமா? சொல்லுடா, ஆசையா இருக்குது கேட்கணும்னு. எல்லாம் மணி கேப்ப. சரி காதை கொண்டா. சொல்லு. அது ஒண்ணுலடி மணி, நம்ம போறப்போ சில நேரம் செதறோம்ல, அதைத்தான் கக்கூசு வெடிக்குன்ட்டு போறா. சீ ஐயோ டேய், ஐயோ இத வேற கிட்ட வந்து வேற கேட்டனே நானு. இப்ப இந்த மீன் எப்படி தின்னுவேன் நானு? ஐயோ இப்படித்தான் தின்னணும். என்னால அப்ப கூட சாப்பிட முடியலையே. தடவை என் வாழ்க்கையில சாப்பிட முடியாம திணறி நிக்கிறேன் நானு. கூட்டிட்டு சொல்ல, நான் சாப்பிட்டு காட்டுறேன் உனக்கு எப்படி சாப்பிடணும்னு. குடு 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 குடு. குடுக்குறாங்க வா. ஏய் என் பங்கு இன்னும் அதுல தான் இருக்குது, கொடுத்துட்டு போடியே. குடுக்குறாங்க வா. எப்படியோ கக்கூஸ்ல போய் எல்லாத்தையும் சதறடிக்க போறேன். அப்புறம் என்னத்துக்குடா நீ தின்னணும்? போடா. ஏடி பாவி, அதுக்கு நான் முதல்ல சாப்பிடணும் மேடி. நானே அங்க வரலான்னு இருந்தேன், அதுக்குள்ள என்ன அவசரம் உங்களுக்கு? என்ன பண்றது, உன் மூஞ்சியை பார்க்காம இருக்க முடியலையே. எதுக்கு இப்ப நீங்க தனியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? அது வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக வந்தேன். ஏண்டி புஷ்பாக்கா வீட்டுல குளிச்சிட்டு இங்க வந்து ட்ரெஸ் மாத்திவியா? ஏய் யார்கிட்ட விடுற உடான்ஸே, சொல்லு என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, ராகுல் காயத்ரி எங்கடி உன் பின்னாடி தானே வந்துட்டு இருந்ததுங்க. வெளியே உட்காந்து மொக்க போட்டுக்கிட்டு இருக்கோங்கடி, கப்புள்ஸ் இல்ல, சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் ரொமான்சிங் தான். அது சரிதான். சரி சரி வா போலாம், அங்க போலாம் வா. அப்படியே பேச்ச மாத்தி விட்டுட்டல. சரி சரி வா போலாம். உனக்கு அங்க என் அண்ணன் இருக்காங்கிறது பிரச்சனையா இருந்ததுன்னா அங்க போக வேணாம், கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம், சரியா? ஐயோ மணி அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி, நீ அப்படிலாம் எதை எடுத்துக்காத, வா நம்ம அங்கேயே போலாம். நீ அப்படி நினைச்சாலும் ஒன்னும் தப்பு கிடையாதுடி. நான் ஒன்னும் உன்னை தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன். எனக்கு நீ சந்தோஷமா இருந்தீங்கன்னா போதும். உனக்கு எங்க நிம்மதியா இருக்கோ நீ அங்கேயே இரு. நீ இங்கே இருக்கணும்னா கூட நம்ம இங்க இருக்கலாம், இல்ல புஷ்பாக்கா வீட்டுக்கு போகணும்னா நம்ம அங்க போலாம். ஐயோ என் செல்லமே, நம்ம அங்கேயே போலாம் வா. ஏன்னா ஷில்பாத்த மாமெல்லாம் அங்கே தானே இருக்காங்க. நான் அப்புறம் இங்கே தனியாக இருந்தேன்னா அவங்க என்ன நினைப்பாங்க என்ன. வா நம்ம போகலாம் அங்கேயே. இப்ப சொன்னியே இது சரி, வா போவோம். பட்டா நீ நல்லா குழந்தை மாதிரியே இருந்தாலும் அறிவாளியா பேசும். புகழாதடி. இந்த குழந்தை மாதிரி சிரிக்காதுன்னு சொல்லியிருக்கிறல்ல உன்னை. பே கோட்டான் மூஞ்ச போறதுக்கு நல்லா.
எப்படி சிரிச்சிட்டு போகுது பாரு லூசு. என்ன கவி பாப்பா அத்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? மாமா தான் உங்களுக்கு முட்டா கொடுக்க சொன்னாரத்தே. எப்படியே ஆன் டைமுக்கு டெலிவரி பண்ணிட்டா பத்தியா? நான் ஒருத்தன் பக்கத்துல இருக்கிறேன்டா, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாதடா. நீ சுத்தி இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கோம்ல, வெக்கமான சூடு சொன்னீங்களா இல்லையா? கவி பாப்பா நீ ஏது உள்ள போய? சரிங்க அத்தை. பாய் பாப்பா. டாடா மாமா. டேய் கொஞ்சமாவது மூளை இருக்குதா உனக்கு? ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? லூசாடா நீனு. நாடி ஓவரா பேசுறா, ஒரு கிஸ் கொடுத்து அனுப்பிச்சா இதுனா தப்பு. சீப்ப இரு உன்னை வச்சுக்கிறேன் அப்புறமா. வச்சுக்கா, யாரு வேணாம்னா? சும்மா இருடா, எதனா ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கிற. உனக்கு என்னடி என் பொண்டாட்டி நான் பண்றேன், அதோ வாழ் தான் பக்கத்துல உட்காந்துக்கிறாரு, நீ எதனா வேணும்னா பண்ணிக்கோ. டேய் எம்மோ இன்னும் கோரஸா கத்துறீங்க. சரி சாரி கேரி ஆன். நீங்க என்ன வேலை பண்றீங்களோ நீங்க பண்ணுங்க, நாங்க என்ன வேலை பண்றோமோ அதை நாங்க பண்றோம். சரி ப்ரோ, சாரி ப்ரோ, கோச்சிக்கிட்டியா? இல்லடா, நான் ஏன்டா கோச்சிக்க போறேன், நந்தினி அப்புறம் கோவப்பட்டு எழுந்து போயிட்டானா, அதனால தான் கத்துனேன். சரி ப்ரோ, அவளை சமாதானப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி எதனா ஒன்று செய்யலாம்ல. சும்மா அவளை வேடிக்கை பார்த்துக்கினே இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? இந்த மாதிரினா எதடா சொல்ற நீ? அதான் இப்ப நான் காயத்ரிக்கு ஒன்று கொடுத்து அனுப்பிச்சனே அந்த மாதிரி. டி ராகுலே, அறிவு கட்டத்தனமா பேசாத, அதெல்லாம் தப்பு. என்ன ப்ரோ இதுல என்ன தப்பு இருக்குது? நீ அவளை கல்யாணம் தானே பண்ண போற, ஒரு சின்ன கிஸ் ஒன்றும் தப்பு இல்லை. நான் ஒன்று நேரடியாக போய் கொடுன்றேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த நம்ம வீட்டில் எத்தனை குட்டி பசங்க இருக்குது, அதில் எதையாவது ஒன்று கொடுத்து பாசிங் கிஸ் மாதிரி ஒன்று அனுப்பிச்சு விடு. ராகுலே, நீ ரொம்ப மோசமா யோசிக்கிற, அமைதியா இருந்துரு, அதெல்லாம் ரொம்ப தப்பு. மோசங்கிற அளவுக்குலாம் அதெல்லாம் ஒரு தப்பு இல்லை ப்ரோ, ஒரு சின்ன அன்பு தானே. அதுவும் இன்னொருத்தவங்க மூலியமா நீ கொடுத்து அனுப்ப போற, கொடுத்து அனுப்பு, நல்லதுதான். வாயு மூடுறா, தயவு செஞ்சு இதோட இப்படி பேசாதே, எனக்கு பிடிக்கலையா? கிஸ்ஸு பிடிக்கலையா? ஐயோ கடவுளே, இன்னும் அண்ணனா இருப்ப நீ. இங்க பாரு, அப்படின்னா நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டு சும்மா வேடிக்கை பார்க்க போறியா? ஏய் திருப்பி இதையே பேசிக்கிட்டு இருக்காதடா, நான் உன் அண்ணன்டா, என்கிட்ட இப்படி எல்லாம் நீ பேசக்கூடாதுடா. ஏன் பேசக்கூடாது? அண்ணனுக்கு தெரியலன்னா தம்பி தானே சொல்லி தரணும். நீ ஒன்னும் பேச தேவையில்ல, வாயை மூட்டிட்டு கதிர் வந்திருக்கான். வாப்பா கதிர், என்னடா? ஒண்ணுல மாமா, வடையை சாப்பிட்டீங்கன்னா பிளேட்டை கொடுங்க கேக்குறாங்க உள்ள. கோழி குஞ்சு மாட்டிக்கிச்சு. டே கதிரே, பிளேட்டு தானே வேணும், இப்படிக்கா வாயேன். சொல்லு மாமா, எத்தனை போயிட்டா பிளேட்டை? டேய் எங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றா. ராகுலே அமைதியா இருன்னு சொல்லிட்டேன். சும்மா இரு ப்ரோ, நம்ம புள்ள இவ எல்லாம் கரெக்டா செய்வான். டே கதிரே. என்ன மாமா என்ன? மாமா இப்ப ஒரு சின்ன வேலை கொடுப்பேன், அதை கரெக்டா பண்ணிட்டு வரியா? சொல்லு மாமா, எனக்காக நீ என்ன பண்ணிருக்கா? உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன், சொல்லு மாமா. ராசாடா நீ, இங்க வாயேன். சொல்லு மாமா. இப்போ சந்தோஷ் மாமா உனக்கு ஒண்ணு கொடுப்பாரு. ராகுலு வேணான்னு அமைதியா இருந்தா. டே கதிர, இப்போ சந்தோஷ் மாமா உனக்கு ஒண்ணு தருவாரு, அது நீ போய் அங்க நந்தினி இருக்கா பாத்தியா, அவளுக்கு கொடுத்துட்டு வரணும், புரியுதா? திருப்பி அவ உனக்கு எதனா கொடுத்தான்னா அதையும் வாங்கிட்டு வந்து சந்தோஷ் மாமாக்கே தரணும், சரியா? சரி மாமா, சந்தோஷ் மாமா எனக்கு என்ன கொடுப்பாரு? அண்ணா கேக்குறான்ல குழந்தை, கொடுத்தனுப்பு. டி ராகுலே வேணாம். கதிர, நீ அந்த வடை தட்டை எடுத்துட்டு போப்பா. நான் குழந்தை தானே, ஒரு முத்தா தானே, நான் கொடுத்து அனுப்பு. ஓ முத்தாவா? இத கொடுக்கறதுக்கு என் அம்மா நீ யோசிக்கிற? என் அப்பா கூட என் அம்மா கிட்ட கொடுத்துட்டு வர சொல்லி அடிக்கடி கொடுத்துட்டு போவாரு. ஐயோ டேடே, கத்தாதரா, அமைதியா. ஐயோ கடவுளே, கதிர அப்படி எல்லாம் பேசக்கூடாது, பண்ணி அந்த தட்டை எடுத்துட்டு போ. என்ன மாமா, ஏன் பேசக்கூடாது? இதெல்லாம் அன்பு தானே மாமா. என் அப்பா அடிக்கடி என் அம்மாக்கு அன்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, அது என் மூலியமா தான் கொடுப்பாரு. இந்தா நீ எனக்கு கொடு. நீ தான்டா புள்ள. டேய் ராகுலே, அண்ணா நீ இருக்கிறியே, சின்ன பையனை என்னென்ன பேச்சு பேச வச்சிருக்க பாத்தியா நீ? நான் சொல்லி கொடுத்தேன். அதானே. இவன் வேற. டேய் போடா இங்க இருந்து. நீ முத்தா கொடுத்தாதான் மாமா நான் போவேன். சூப்பர்டா. கதிரே வேணாண்டா, போடா. அம்மா இப்ப நீ குடுக்கலன்னு ஏன் நந்தினி அத்தை கிட்ட போயிட்டு நானே கொடுத்துட்டேன், நீ தான் கொடுக்க சொன்னு சொல்லிடுவேன். ஐயோ டேய், என்னடா நீ இப்படி எல்லாம் பேசுற? அப்ப கொடு. சூப்பர்டா. ராகுலே, நீ இருக்கிறியே, அவனை நீ காலிடா இன்னைக்கு என்கிட்ட. சீக்கிரம். இவன் வேற. போடா இங்க இருந்து. வெற்றியுடன் வருகிறேன். கடவுளே, என்ன நடக்க போதோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒன்னும் நடக்காதுண்ணா, உனக்கு அழகான ஒரு கிஸ் வரும், வெயிட் பண்ணு. கடவுளே, இங்க நடக்கிற எதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்ல. அத்தை, இந்த ராகுல் ஏன் குறுக்குறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான்? என்னமோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சொல்லுடா கதிரே. அத்தை உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அத்தை. என்னடா திடீர்னு மிஸ் பண்றேன்னு சொல்ற? காலையில இருந்து நான் இங்க தானே இருக்கிறேன். அது இல்ல அத்தை, 1 வீக் கழிச்சு நான் உன்னை பாத்திருக்கேன்ல, அதான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். ஐ லவ் யூ அத்தை. சோ என் செல்ல குட்டி, ஐ லவ் யூ டூடா செல்லம். கேட்டியா, இதெல்லாம் உனக்கு தான். வாயை மூடுறாவில எட்டி உதச்சிடுவேன். சரிங்க அத்தை. அத்தை என்னடா? நான் உனக்கு ஒரு கிஸ் கொடுக்கலாமா? இவன் இப்படியெல்லாம் என்கிட்ட வந்து கேட்க மாட்டானே, நானே கொடுத்தாலும் தொடச்சிட்டு போயிட்டே இருப்போம். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வில்லங்க இருக்குது. இரு என்ன பண்றேன் பாரு. கிஸ் தானடா, குடு. சரி அத்தை, எனக்கு கொடு. அவ்வளவு தானடா என் செல்ல குட்டி.
டே கதிரு, ஆனால் உன்னை இப்படி செய்ய சொன்னான் பார்த்தியா, அவனை அப்படியே கண்ணத்துலேயே போயிட்டு போலார்னு வைக்கிற. அவ்வளவுதானே, செஞ்சிடறேன் அத்தை. உனக்கு இந்த கிஸ்ஸை கொடுத்தான் பார்த்தியா, அவனையும் ஒரு அடி போடு. ரொம்ப சூப்பர் அத்தை, பண்ணிடுறேன். டே கதிரு, என்னடா அங்கே என்னடா பண்ணிட்டு கிடக்குற? இங்கே வா, சந்தோஷ் மாமா கூப்பிடுற பேரு. டேய், நான் எங்கடா கூப்பிட்டேன்? கூப்பிடலனா கூட நான் வருவேன் மாமா. மாமா, இது உனக்கு, அப்புறம் இது உனக்கு. ஐயோ, போச்சு, என் மானமே போச்சு. போயிட்டு வரேன் மாமாங்களே. டேய், எதுக்கடா இப்போ எங்களாச்சா? நீ தானே மாமா சொன்ன அங்க என்ன கொடுத்தாலும் எடுத்துட்டு வந்து சந்தோஷ் மாமாவுக்கு கொடுக்கணும்னு. அங்க உங்க 2 பேருக்கும் கொடுக்க சொன்னாங்க. அதான் ஓங்கி ஒண்ணு வச்சேன். அதுவும் இல்லாம என் அம்மா கூட நிறைய டைம் ஓங்கி அடிக்க சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. நானும் என் அப்பாவுக்கு போயிட்டு நல்லா வசமா கொடுத்துருக்குறேன் மாமா. போயிட்டு வரட்டா? லேடிஸ் கிட்ட விளையாட்டு கேக்குது உங்களுக்குலாம், பிச்சு போடுவேன் பிச்சு. பாய் அத்தைங்களா, போயிட்டு வரேன். இன்னொரு தடவை எவனா இப்படி வம்பு பண்ணான்னு சொல்லுங்க, வடையிலே வச்சு காலி பண்ணிடுறேன். சரிடா என் சொல்ல குட்டி, போயிட்டு வா. போதுமாடா சன பண்ணி என் மானத்தை வாங்கிட்டல நீ. ப்ரோ, நானே அந்த ஷாக்கில் இருந்து மீண்டு வரல ப்ரோ. சின்ன பையன் நினைச்சேன் ப்ரோ. அவனை என்னை எப்படி பண்ணிட்டானே, பலர் நஷ்டம் ப்ரோ. வலிக்குது எனக்கு தான்டா வலிக்குது. நாய எல்லாம் உன்னால தான்டா. குச்சி மாதிரி இருக்கடா அவன் கையை போட்டு பல்லீர் நஷ்டம்டா. எரியுதுடா நாய. டே ராகுல், நான் வேணா போய் ஐஸ் கட்டி எடுத்துட்டு வரட்டா? பாடி வாய முடிக்கினே. அத கொஞ்சம் திரும்பி தான் பார்த்து சொல்றது. உன் மகரைய கொஞ்சம் காட்டேன். போகடி, நான் திரும்ப மாட்டேன். ஏன் போகடிங்க இருந்து முதல்ல. சந்தோஷம்ண்ணா, சாரிண்ணா. ஆனால் என்னால் சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியலண்ணா. இவன்லாம் ஒரு ஆளுன்னு அவன் பேச்சை நம்பி நீ எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கோம்ல. எங்களுக்கு என்ன பிரச்சனையே வந்ததில்லை. வெளியில இருந்து வர பிரச்சனையெல்லாம் கூட நாங்கள் ஈஸியாக தடுத்து நிறுத்துவோம். எப்படியெல்லாம் இருந்தோம். நந்தினி என்னை யார்கிட்டயுமே விட்டு கொடுக்காம இருப்பா. என்னை யாருன்னா எதனா சொன்னால் உடனே சண்டைக்கு போவா. என் அண்ணங்கிட்டே அவள் சண்டைக்கு போவா. எனக்கு ஒன்றுன்னா அவள் தாங்கவே மாட்டா. எனக்கும் நந்தினிக்கும் ஆக்சிடெண்ட் ஆனப்போ கூட நந்தினி கண்ணு முடிச்சதும் மணி எப்படி இருக்கிறான்னு தான் கேட்டாலாம். அப்படித்தான் எல்லாரும் சொன்னாங்க. அவளுமே என்னை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிட்டா. இதே வீட்டில் தானே நானும் அவளும் இருந்தோம். ஜாலியாக இருந்தோம். வீல் சேரில் தான் சுற்றிக்கிட்டு இருந்தோம். ஆனாலும் சந்தோஷமாக தான் சுற்றிக்கிட்டு இருந்தோம். நந்தினி, அம்மாடி, கண்ணை திறந்துட்டியாம்மா? எனக்கு இப்போதம்மா உயிரே வந்த மாதிரி இருக்குது. கடவுளே, உனக்கு ரொம்ப நன்றி கடவுளே. ரொம்ப ரொம்ப நன்றி. அப்பா, மணி எப்படிப்பா இருக்கா? அவளுக்கும் பயங்கரமா அடிபட்டு இருக்குதுமா நந்தினி. பக்கத்து ரூம்ல தான் அட்மிட் பண்ணி வச்சிருக்கிறோம். அவ இப்ப பரவாயில்லையா இருக்கிறா. கண்ணு முழிச்சு பேசுறா. நீ தாண்டா கண்ணு முழிக்காம எல்லாரையும் பாடாப்படுத்திட்ட. என்னப்பா சொல்ற? அவளுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சா? அவ தாங்க மாட்டாளேப்பா அதெல்லாம். அம்மாண்டி, அவள் வலி தாங்கிக்கிற ஆள் கிடையாது. அப்பப்போ அழுதுகிட்டு இருக்கா, வலிக்குது அத்தைன்னு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது நந்தினி. ஆனாலும் இப்போ நீ கண்ணை முழிச்சதுனால எங்களால் எல்லாத்தையும் சமாளிச்சிட முடியும். உங்கள் 2 பேரையும் நாங்கள் பார்த்துக்கிறோம். நீங்கள் எந்த கவலையும் படாதீங்கடி. சரிம்மா, அழாத. ஏன்ப்பா அழுதுகிட்டே இருக்க? அழாதப்பா. எப்படிமா அழாம இருக்க முடியும்? ரொம்ப பயந்துட்டோமா நாங்க. சரிப்பா, அதுக்கு நான் அழுதுகிட்டே இருப்பியா? அழாத. பின்ன நாங்கள் என்னடி பண்ணுவோம்? உனக்கு அடிபட்டுச்சு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறோன்னு கேள்விப்பட்டதுமே எங்கள் 2 பேருக்குமே உயிரே போயிடுச்சு தெரியுமா? இதில் நீ கண்ணை வேற முழிக்கல. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ஆயிடுச்சு தெரியுமா? நீ அப்படியே கடந்தடி. எங்ககிட்ட உயிரே இல்லை தெரியுமா? ஐயோ, என்ன இந்த மாதிரி கொடுமையெல்லாம் யாருக்கும் வரக்கூடாதுடி. புரியுதுமா, ஆனால் அதுக்குன்னு இப்படி அழுதுகிட்டே இருக்காதீங்க. பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. சரிம்மா அழ மாட்டோம். ஏய், அதை பொண்ணு சொல்றா இல்லடி, பாக்குறது கஷ்டமா இருக்குது. நீ அழாதிரி, அழறது நிறுத்து முதல்ல. அதை முதல்ல நீ அழாம சொல்லுப்பா. அழுதுகிட்டே இருக்கிற சின்ன குழந்தையாட்டம். உன்னை இப்படி பார்க்கவே முடியலப்பா. நீ எப்பவுமே போல வரப்பா சுத்து, அப்பதான் நல்லா இருப்ப. பழசெல்லாம் யோசிச்சு பார்க்குறப்ப எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. ஆனால் நான் இப்போ இருக்கிறத நினச்சா எனக்கு அசிங்கமாக இருக்குது. நான் தான் இப்படி மாறி போயிருக்கிறேன். ரொம்ப தப்பாக இருக்கிறேன். ஐயோ, நான் இப்போ இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது? எனக்கு பழையபடி இருக்கணும். எல்லார்கிட்டையும் நான் சந்தோஷமாக பேசணும். எல்லாரும் என்ன சந்தோஷமாக பார்க்கணும். நான் என்ன பண்ணுறது இப்போ? என் நந்தினிக்கு நான் நிறைய துரோகம் பண்ணிட்டேன், நிறைய தப்பு பண்ணிட்டேனே. என் சொந்த அண்ணன்னு கூட பார்க்காம அவன் கல்யாணத்தில் போய் நான் போட்டி போட்டுட்டேனே. ரொம்ப தப்பாக செய்யுது. ஐயோ, இப்போ இதெல்லாம் நான் எப்படி சரி பண்ண போறேன்னு தெரியல எனக்கு. என் அண்ணன் சின்ன வயசுலேருந்து நந்தினி ஆசாசியாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவளை கல்யாணம் பண்ணுறது தான் அவனுக்கு கனவாகவே இருந்தது. ஆனால் இப்போ அந்த கனவு நினைவாக போகுது. 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. ஆனாலும் 2 பேர்கிட்டயுமே ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை. அந்த நிம்மதி எல்லாத்தையும் கெடுத்ததே நான் தானே. ச்சே, நான் எவ்வளோ பெரிய துரோகியாக இருக்கிறேன் நான். என் ஃப்ரெண்டுக்கும் துரோகம் பண்ணிட்டேன், என் அண்ணனுக்கும் துரோகம் பண்ணிட்டேன். ச்சே, என்ன ஜென்மமாக இருப்பணும் நான்.
என் நந்தினி எனக்காக எவ்வளோ விஷயங்களை விட்டு கொடுத்துருக்குறா. அவள் எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா? அவள் ஆசாசியாக எடுக்கிற பொருளை கூட எனக்காக விட்டு கொடுத்துருவா. முகம் சுளிக்காமல் விட்டு கொடுத்துருவா. அதை பற்றி அவள் என்கிட்ட பேசிக்க கூட மாட்டா. விளையாட்டாக கலாய்ப்பா, ஆனால் மனசுலேருந்து எதையுமே சொல்ல மாட்டா. அந்தளவுக்கு நல்ல குணம் அவளுக்கு. ஆனால் அவளை போய் என் கல்யாணத்தில் எனக்கு போட்டியாக வரான்னு சொல்லிட்டேனே, எவ்வளோ கேவலமாக பேசியிருக்கேன்ல நான். அதுக்கு கூட அவள் என்னை உட்கார வச்சு பொறுமையாக பதில் சொன்னான். என்னை போட்டியெல்லாம் வரலடி, உன் கல்யாணத்தில் நீயே சந்தோஷமாக இருந்துக்கடி, நல்லபடியாக இருந்துக்கடி, பெஸ்ட்டான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க, நீ என்னென்னலாம் பண்ணுறியோ பண்ணிக்க, நான் சிம்பிளாக இருந்துட்டு போகிறேன், உன் அண்ணனுக்கும் எனக்கும் சிம்பிளான கல்யாணம் போதும்டி, எங்களுக்கு வேறு எதுவுமே வேணான்னெல்லாம் சொன்னான் என்கிட்ட. ஆனால் எதையும் காது கொடுத்து கேட்காம, எதையும் நம்பாமல் நான் இஷ்டத்துக்கு பேசி அவளை கஷ்டப்படுத்திட்டேன். சே, அவள் என்கேஜ்மெண்ட் அன்றைக்கி கூட அவள் நிம்மதியாக இல்லாமல் போனதுக்கு நானே காரணமாயிட்டேன். கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவள் கல்யாணத்தை நிறுத்த சொல்லி அவளை நான் எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்கேன்ல. பாவம் நந்தினி எந்த பக்கம் நிற்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப குழம்பி போயிட்டா. ஒரு பக்கம் என் அண்ணன், இன்னொரு பக்கம் நான். அவள் ரொம்பவே மன உளைச்சலில் இருந்திருப்பாள்ல. சி, யாருக்கும் இந்த நிலமை வந்திருக்க கூடாது. நான் நந்தினியை இப்படியெல்லாம் பண்ணியிருக்கவே கூடாது. இல்லை இல்லை, நான் இனிமேல் இப்படி இருக்க மாட்டேன். நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். சாரி நந்தினி, சாரி அண்ணா, உங்கள் 2 பேரையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என் பிரச்சனையே என்ன, ஒவ்வொரு மேடையில் 2 கல்யாணமும் நடக்கக்கூடாது. என் கல்யாணம் அன்னைக்கு என் கல்யாணம் மட்டும்தான் நடக்கணும், அவ்வளோதானே. நான் நந்தினிக்கும் அண்ணனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறேன். நான் என் கல்யாணத்தை நிறுத்திடுறேன். நானும் மனோஜும் அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு நந்தினியும் அண்ணனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் சந்தோஷமா. நானே எல்லாத்தையும் அழகாக பண்ணுறேன். ராகுலுக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் நடக்கும்போது எவ்வளோ பிரச்சனை வந்தது. அப்போ நானும் நந்தினியும் சேர்ந்து தான் அந்த கல்யாணத்தை சூப்பராக நடத்தணும். அதே மாதிரி இப்போ என் அண்ணன் கல்யாணத்தையும் என் அண்ணனுக்கு நந்தினிக்கும் நடக்கிற கல்யாணத்தை நான், ராகுல், காயத்ரி 3 பேருமே சேர்ந்து சூப்பராக பண்ணி வைக்கிறோம். சரி சரி, இப்போவே வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் போயிட்டு என் கல்யாணத்தை நிறுத்த போகிறேங்கிறத சொல்லிடலாம். சிவா மாமா தான் இந்த 2 கல்யாண விஷயத்தையே ஆரம்பித்து வச்சாரு. அதனால் அவர்கிட்டயே போயிட்டு நான் ஃபஸ்ட்டு விஷயத்த சொல்கிறேன். அண்ணனுக்கும் நந்தினிக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைங்க, அதுக்கப்புறமா நானும் மனோஜும் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவர்கிட்டயே சொல்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம டேடிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம். சிச்சிக்கினே போவோம், அழு மூஞ்சோட போவானா. போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லுவான். மாமா தூங்கி இருந்தாலும் பரவாயில்ல, ரூம் கதவை டொம்பு டொம்பு தட்டி எழுப்பி சொல்லுவான். நில்லு மணிமேகலை, அவசரப்படாத. யார் என்ன நில்லுன்னு சொன்னது? இப்போ இந்த ரூம்ல நான் மட்டும் தானே இருக்கிறேன். மோனி, பேயேதான் பழசெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தோம்ல, அப்ப இந்த பேயும் தானே வந்துட்டு போச்சு. ஐயோ, பேய் மறுபடியும் வந்துருச்சோ. இந்த மணிமேகலை அவ்வளோ சீன் எல்லாம் இல்லைன்னா பேயெல்லாம் கிடையாது. திரும்பி பாரு கொஞ்சம். என்ன டபுள் ஆக்ஷனா? என்ன மாதிரியே இருக்கிற? அவ்வளோ சீனெல்லாம் இல்லை, நான் உன் மனசாட்சி. டபுள் ஆக்ஷனா மூஞ்சப்படுறது? ஓ, மனசாட்சியா? உண்மையே தானே சொல்கிற? நீ பேயெல்லாம் ஒன்றும் இல்லையே. உனக்கு மிஞ்சி ஒரு பேய் இருக்குமா இந்த உலகத்தில்? சொல்லு. நீ எல்லாமா பேய்க்கு போய் போடுற. 2 நாளாக பேய் கூடவே வாழ்ந்த நீ. சரி விடு, இப்போ நான் அதை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு வரல. நீ எங்கம்மா போகிற? அதுவா, சிவா மாமா கிட்ட போயிட்டு என் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு சொல்ல போகிறேன். எதுக்குமா? நீ தான் என் மனசாட்சியா? இவ்வளோ நேரம் நான் என்னத்த புலம்பின்னு இருந்தேன்னு உனக்கே தெரியும்ல. அதான் அந்த விஷயத்துக்கு தான். ஓ, திருந்திட்டியா? திருந்துற அளவுக்கு நான் மோசமானவெல்லாம் கிடையாது. இருந்தாலும் திருந்திட்டேன். ரைட்டு விட்டு, நம்ம ஒன்றும் மோசமானவங்க இல்லை தான். சரி, இப்போ நீ சிவா மாமா கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் சொல்கிறேன்னு போறியே, அவர் உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாரு, அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். என்ன கேள்வி கேட்பாரு? என்ன மக்குருண்ட ஒன்றும் தரல உனக்கு. சரி, இப்போ நீ மாமா கிட்ட போயிட்டு கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு சொன்னீங்கன்னா அவர் என்னத்துக்குன்னு கேட்பார்ல, அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ? என் அண்ணனுக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன்னு சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் ராகுலுக்கு கல்யாணம் நடந்துருச்சு. நான் எப்படி பார்த்தா அண்ணனுக்கு தான் நடந்திருக்கணும், அது தள்ளி போயிடுச்சு, அதையும் ஒரு காரணமாக வச்சு சொல்லிடுவேன். அட்டடே, புத்திசாலி குழந்தையா இருக்கிறியே. சரி, இதை கல்யாண பேச்சை எடுத்த அன்னைக்கு நீ சொல்ல வேண்டியதானம்மான்னு உன்னை 2வது கேள்வி கேட்டு பிளாக் பண்ணுவாரு. அதுக்கு என்ன பண்ணுவ? ஐயோ, அப்படி ஒரு விஷயம் இருக்கா? ஆமா, கேட்பாரு. யாரா இருந்தாலும் அப்படித்தான் கேட்பாங்க. சரி, அதுக்கு என்ன பதில சொல்லுவ? அன்னைக்கு எனக்கு எதுவும் தோணல அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவேன். சமாளிச்சிருவதான். ஆனா அதே சமயம் சந்தேகத்தையும் ஏற்படுத்தி விட்டுருவியே மணிமேகலை. சந்தேகமா? எதுக்கு? உனக்கு, அதாவது மணிமேகலையான உனக்கு ஒரே மேடையில 2 கல்யாணம் நடக்கிறது பிடிக்கலங்கிற சந்தேகம் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த சந்தேகம் படிப்படியா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய யோசனையை உண்டாக்கிடும். அப்ப அவங்க என்னெல்லாம் யோசிப்பாங்க தெரியுமா? என்ன யோசிப்பாங்க? அன்னைக்கு ராகுலி எல்லாரும் முன்னாடியே உன்னை நிற்க வச்சு நீ தான் என்கேஜ்மெண்ட் புடவையை இருச்சுன்னு எல்லாரும் முன்னாடியே சொன்னானே, ஞாபகம் இருக்கா?
அதை பற்றியெல்லாம் அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்கடி. என்ன சொல்கிற நீ? அன்னைக்கு நான் சொன்னதை தான் எல்லாரும் நம்பிட்டாங்க. விளக்கு விழுந்துதான் புடவை எரிஞ்சதுன்னு எல்லாரையும் நான் நம்ப வச்சுட்டேனே. அப்போ நம்பியிருப்பாங்க. ஆனால் இப்போ நீ கல்யாணத்தை நிறுத்த போகிறேன்னு சொல்கிறதுனால கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. எல்லாத்த பற்றியும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு விஷயமா வெளியே வர ஆரம்பிக்கும். அப்புறம் ராகுலையும் உட்கார வச்சு எல்லாத்தையும் கேட்பாங்க. அவனும் நீ நந்தினிக்கு அந்த மருதாணியில் கெமிக்கலை கலந்ததையும் சொல்லுவான். அப்புறம் என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு நந்தினிக்கு பேதி மருந்தை கொடுக்க பார்த்தியே அதையும் அவன் சொல்லுவான். இந்த மாதிரி நீ சில பல விஷயங்களெல்லாம் பண்ணியிருக்கிற எல்லாத்தையும் அவன் சொல்லுவான். சொன்னான்னு வெய்ய உன்னை எல்லாரும் நல்லா ஆரத்தி கலக்கி காரி துப்புவாங்க. ஐயோ, என்ன நீ இப்படியெல்லாம் சொல்லி பயமுறுத்துற? என்ன நடக்காத எதையும் நான் சொல்லலை, நடந்த கதையை தானே சொன்னேன். இங்கே பாரு மணிமேகலை, வில்லி ஆயிட்டேன்னா வில்லியாவே இரு. இந்த நல்ல வேஷம்லாம் போட்டு இருக்காத, செட் ஆகாது உனக்கு. சரியா? சாத்திட்டு தூங்கு, தேவையில்லாத இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காத. என்ன நீ என் மனசாட்சியாக இருந்துக்கிட்டு மனசாட்சியாக இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க? இவ்வளோ நேரம் பழைய விஷயங்களெல்லாம் யோசிக்க வச்சு என்னை சந்தோஷப்படுத்தி என் மனசை மாற்றுனதே நீ தானே. இப்போ என்னடான்னா வில்லி ஆயிருன்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. மனசை மாற்றினது அவளா? சி, உன் மனசை மாத்தினது நானே. என்ன வாயாசையில பேசுற நீ? பேசுனது நான் இல்லை, இந்த வந்துக்குது பேர் அது. இது திரும்பி பாரு. ஷாக்கிங் மேல ஷாக்கிங்கா இருக்குது. இது என்ன ட்ரிபிள் ஆக்ஷனா? உன் மூஞ்சிக்கு ட்ரிபிள் ஆக்ஷன் ஒரு கேடு. ஏன்டி நான் உன் நல்ல மனசாச்சிடியே. இவ்வளோ நேரம் அது கெட்ட விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தது இல்லை. நான் உனக்கு நல்ல விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு வந்துட்டேன்டி. உனக்கு இந்த பழைய விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்தி உன் மனசுக்குள்ள இருந்து குத்தி விட்டது நான் தான். நீ அதனால தானே நல்லபடியா யோசிச்சு நல்ல முடிவா எடுத்து வச்சிருந்த. அதையே செய்ய வேண்டித்தானே. நீ எதுக்கு அந்த தரத்துல பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? என்னதான் இது நடக்குதுங்க? அது என்ன என் பொம்மை வச்சிருக்கிற நீ? ஏய், நம்ம பொம்மைன்னு சொல்லு. நீ சென்னையிலே விட்டுட்டு வந்துட்டா. எனக்கு இது ஞாபகமாவே இருந்துச்சு. அதனால தான் உன் மனசாட்சி உனக்குள்ள இருந்து வெளியே வந்து பொம்மை கையில வச்சிருக்கு. ஏய், இப்ப இதெல்லாம் முக்கியமா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீ எடுத்த முடிவில் நிக்க வேண்டித்தானே. நீ எதுக்கு இப்ப குழம்பி போய் நிக்கிற? பின்ன நான் கொஞ்சம் நஞ்ச வேலையா பார்த்து வச்சிருக்கிறேன். அதெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிய வந்ததுன்னா என்னால என்ன ஆகுறது? எல்லாம் நான் காரி துப்ப மாட்டாங்களா? இதுல சந்தேகமே வேணாம். துப்புன்னு துப்புவாங்க. ஏய், நீ மூடு. இங்க பாரு மணிமேகலை, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. முதல்ல யாருக்கும் இந்த விஷயம்லாம் தெரியவும் போகிறது கிடையாது. அதனால நீ சைலண்டா போயிட்டு காதும் வச்ச மாதிரியே பேசி முடிச்சிடு. சரியா? அப்படியே பழையபடி இருப்போம். நம்ம நல்லா சாப்பிட்டுக்கிட்டு, நல்லா விளையாடிக்கிட்டு, நல்லா தூங்கிக்கிட்டு, பொம்மைங்களோட விளையாடிக்கிட்டு நம்ம வாழ்க்கை அப்படிதான் மணிமேகலை போகணும். அதை விட்டு போட்டு இந்த சேமியா மண்டை கூட சேர்ந்துக்கு நீ பண்ற வேலையெல்லாம் எனக்கு பிடிக்கல தெரியுமா? நீ சொல்றதும் சரியா தான் இருக்குது. இன்னைக்கு ஒரு நாளே நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? இதே மாதிரி தான் என் வாழ்க்கை எப்பவுமே இருக்கணும். சந்தோஷமாவே இருக்கணும்னா சகுனி வேலையெல்லாம் செய்யக்கூடாது மணிமேகலை. நம்ம பழையபடி இருப்போம். சரியா? சரி. குட் கேர்ள், போயிட்டு எல்லாருக்கிட்டே சொல்லு. அப்படியே லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்குது. எதனா ஸ்நாக்ஸ் இருந்தா எடுத்து சாப்பிடலாம். வா. சரி. லூசு, உனக்கு என்ன வேணும் இப்ப? நான் அவ பேச்சு தான் கேட்பேன், உன் பேச்செல்லாம் கேட்க மாட்டேன். நீ பேட் கேர்ள். சரி, எனக்கு என்ன, உன் இஷ்டத்துக்கு என்ன பண்றியோ பண்ணிக்க. ஆனா நீ மட்டும் போயிட்டு அப்படி சொன்னேன்னு வெய்ய, உன்னை எல்லாரும் காரிட்டு போறத விட உன்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. உன் மேல பாசம் வைக்கிறதெல்லாம் கூட குறைஞ்சிரும். அதுவும் இல்லாம எல்லா வீட்டுக்கு சேர்த்து நீ தான் செல்ல பொண்ணுன்னு சுத்திக்கிட்டு இருக்க பாத்தியா? அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும். உன்னை யாரும் சட்டை பண்ண மாட்டாங்க. நீ கேட்கறதையே உனக்கு வாங்கி தர மாட்டாங்க. நீ வச்சதுதான் சட்டன்னு சுத்திக்கிட்டு இருக்க பாத்தியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது மணிமேகலை. நீ மாட்டிக்கினேன்னு வெய்ய, மரியாதைதான். உனக்கு விழற அடி உன் அப்பா கிட்ட இருந்தா தான் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாரு, உன் அப்பா உன்னை எந்த அளவுக்கு உயிரை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு. ஆனா அவரோட பொண்ணு இப்படியெல்லாம் ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சா உன்னை இனிமேல் அவர் பழையபடி பார்ப்பாரா? உன் மேல பாசம்தான் காட்டுவாரா? அவரோட செல்ல பொண்ணு இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறத தெரிஞ்சா அவர் எந்த அளவுக்கு உடஞ்சி போவாரு. அது மட்டுமா, டேடி கூல்னு சொல்றியே உன் பத்து டேடி, அவரெல்லாம் உனக்கு சப்போர்ட் பண்ணி நிற்பாரா இனிமேல்? அவர் சொந்த பையன் ராகுல். ஆனா அவனை விட உன் மேலம் தானே அவர் அதிக பாசம் காமிச்சாரு. உயிரா இருக்காருல்ல, அவர் இனிமேல் உன்னை அதே கண்ணோட்டத்தோட பார்ப்பாரா? அதே மாதிரி பாசத்தை காட்டுவாரா? எல்லாம் மாறிடும். சிவா மாமா உன்னை தலையில தூக்கி வச்சு ஆடுவாரு. உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வாரு. உனக்கு என்னென்ன வேணுமோ வாங்கி தருவாரு. அதெல்லாம் இனிமேல் பண்ணுவாரா? ஏன் உன் அசோக் மாமா சின்ன வயசுல இருந்தே நீ ஆசைப்படுற விஷயம் எல்லாத்தையும் அவர் செஞ்சு கொடுத்துருக்காரு. உனக்கு சாப்பாடெல்லாம் நிறைய வாங்கி கொடுத்துருக்காரு. இனிமேல் அப்படியெல்லாம் பண்ணுவாரா? யாருக்குமே நீ செல்ல பொண்ணா இருக்க மாட்ட மணிமேகலை. யோசிச்சு பாரு, நல்லா யோசிச்சு பாரு. ஐயோ, நீ
சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு பயமா இருக்குது. ஏய் நீ அதை பத்தியெல்லாம் யோசிக்காத, நீ நல்லபடியாவே இரு, அவங்க எல்லாரும் உன்னை மன்னிச்சு விட்டுருவாங்க. வாய்ப்பே இல்லை, உனக்கே தெரியும் நம்ம குடும்பத்தை பத்தி எந்த அளவு பாசம் காட்டுறாங்களோ, தப்பு பண்ணா வச்சு செஞ்சிருவாங்க. நீ யோசிச்சு பாத்துக்க, உடம்பு பத்திரம். ஐயோ என்ன இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி என்ன குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ எனக்கு தலைய வெட்டிக்குது, ரெண்டு பேரும் போய் நிறுத்தும் போது. அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது. எல்லாருக்கும் நான் செல்ல பொண்ணாதான் இருக்கணும், யாரும் என்ன திட்டலாம் கூடாது. நான் பண்ண விஷயமும் யாருக்கும் தெரியக்கூடாது. அப்போ நான் இப்போ யார்கிட்டயும் இப்போ எதையும் சொல்ல போகிறதில்ல. கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு தான் சொல்ல போகிறதில்ல. நான் சொல்ல மாட்டேன். நான் எதிரியாகவே இருந்துட்டு போகிறேன். எல்லாருக்கும் நான் எதிரியாகவே இருந்துட்டு போகிறேன். என்கிட்ட யாரும் பேசணும்னு அவசியம் இல்லை. நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன்.